Hi, hello, welcome back to Chuchu School of Learning. Today we are going to discuss about one of the interesting topic about productivity. But before that, if you haven't subscribed our channel, make sure you subscribe. So today we are going to discuss about does location has an energy. So what does this mean? Location has an energy na என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயம் ஏதாவது ஒரு இடத்துல பண்ண போகும்போது அந்த இடம் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு எனர்ஜியை தருதா அப்படின்றத தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பில் வந்து நீங்கள் ஒரு லைப்ரரி போயிருப்பீங்க, ஒரு தியேட்டர் போயிருப்பீங்க, ஏன் ஒரு ஷாப்பிங் மால் போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இடத்துல போகும்போது யூ ஆல்வேஸ் ஹாவ் அன் வைப்ரேஷன் அண்ட் எனர்ஜி யூ பர்ஃபார்ம் அ டாஸ்க் தேர். ஸோ நீங்கள் ஒரு லைப்ரரியில் போய் படிக்கச்சே வந்து யூ வில் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஃபீலிங்ஸ் கம்பேர்ட் டு யூ ஆர் ஸ்டடிங் இன் அன் அ பிளேஸ் வேர் லாட் ஆஃப் க்ரௌட்ஸ் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். ஸோ நீங்கள் வந்து ஒரு லைப்ரரியில் படிக்கிறதுக்கும் வந்து ஒரு க்ரௌடாக இருக்க இடத்துல படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸில் பாருங்கள் உங்களோட டே டு டே லைஃப்லேயே. ஸோ நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு இடத்துல பண்ணும்போது ஒரு வைப்ரேஷன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஃப்ரீக்வன்சிஸ் ஒன்று இருக்கும். அந்த விஷயத்த பெட்டராக பண்ணியிருப்பீங்க, அந்த விஷயம் பண்ணும்போது ஒரு ஃப்ளோவில் இருப்பீங்க, அந்த விஷயம் எப்படி பண்ணிங்கன்ற ஒரு ஃபீலிங்ஸ் உங்களுக்கு தரும். ஸோ அந்த மாதிரி இந்த இந்த இன்ஸ்டன்சஸ்லாம் எப்படி உங்களுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் பிகாஸ் தட் லொக்கேஷன் ஹேஸ் அன் எனர்ஜி. பட் ஆஃபன் வி கன்ஃபியூஸ் ஆர் எனர்ஜி. எப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த ஒரு ஸ்பேஸ் சொன்னல, இப்போ நீங்கள் செய்கிற ஒரு ஆக்டிவிட்டி செய்கிற அந்த ஸ்பேஸை வந்து ஒரே இடத்துல வேறு டாஸ்க் பண்ணும்போது வி ஆர் கன்ஃபியூசிங் தி எனர்ஜி. ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு டாஸ்க் பண்ணும்போது அந்த டாஸ்க்குக்கு தேவையான எனர்ஜியை தரணுமா, இல்லை நீங்கள் இன்னொரு டாஸ்க் பண்ணிங்களே அதுக்கான எனர்ஜியை தரணுமா அப்படின்ற மாதிரி அந்த ஸ்பேஸ்க்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரே பெட்ரூமில் இருந்துட்டு அந்த பெட்ரூம்லேயே வந்து ஸ்க்ரால் பண்ணுவீங்க, உங்கள் பிடிச்சவங்க உங்கள் அப்பா அம்மாக்கிட்டேயோ இல்லை உங்கள் லவ்வர்கிட்டேயோ வந்து ஃபோன் பேசுவீங்க, இல்லை அதே இடத்துல உட்காந்து படிப்பீங்க, இல்லை உங்கள் ஒர்க் பண்ணுவீங்க. இந்த மாதிரி இருக்கச்சு அந்த இடத்துல என்ன எனர்ஜியை வந்து அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு தரணும் அப்படின்ற கன்ஃபியூஷன் வந்து நடக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ ப்ரொடக்டிவிட்டி படி பார்க்கச்சு நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க்கை பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டியோ உங்கள் ஃப்ளோவோ ப்ளஸ் அதோட அந்த அந்த எஃபிஷியன்சி ஆஃப் அ ஒர்க் அதுவுமே வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இன்ஸ்டன்சஸில் பண்ண முடியும். நீங்கள் டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய லைஃப் கோர்ஸ் பண்ணிகிட்டே வருவீங்க. ஸோ வெதர் இட்ஸ் ஸ்டடிங், இல்லை ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ரொடக்டிவிட்டியும் அதுக்கான எஃபிஷியன்சியும் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் இன்னி வீடியோலேருந்து சொல்ல போகிறோம். ஸோ எவ்ரி ஸ்பேஸ் பிரிங்ஸ் அன் எனர்ஜி. ஸோ ட்ரை டு டூ அ சேம் டாஸ்க் இன் சேம் லொக்கேஷன் எவ்ரி டே. டோன்ட் கன்ஃபியூஸ் energy by doing different tasks at the same place. So start creating a space by which you can do things with more productivity. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து அதுக்காக ரொம்ப பணம் செலவு பண்ணணுமா, நான் ஒரு பெரிய வீடு வச்சுருக்கணும், இல்லை நிறைய வீடு வச்சுருக்கணுமா, ஒவ்வொரு வீட்டில் நான் ஒவ்வொரு டாஸ்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஈவன் இஃப் யூ ஹேவ் வெரி ஸ்மால் ரூம், அந்த ஸ்மால் ரூம்லேயே வந்து டிஃப்ரெண்ட் கார்னர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு வந்து செலுத்த பாருங்கள். அப்படி பண்ணச்சே அந்த ஒவ்வொரு கார்னரில், இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு கார்னர் ஆஃப் ரூமில் வந்து நான் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த கார்னர் ஆஃப் ரூமில் வெறும் எக்ஸசைஸ் மட்டும் பண்ணுங்கள். இன்னொரு கார்னர் ஆஃப் ரூமில் நான் படிப்பேன் அப்படின்னா அந்த கார்னரில் வந்து வெறும் படிக்கிறத மட்டும் பாருங்கள், இல்லை ஒர்க் பண்ணுறத மட்டும் பாருங்கள். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து அதுக்கான எஃபிஷியன்சி அண்ட் ப்ரொடக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்றது தான் வந்து சொல்ல வரோம். ஸோ லொக்கேஷன் ஹேஸ் அன் எனர்ஜி. ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் இட். Until next time, this is Ashwin from Chuchu School of Learning. Thank you for listening.